10th social studies social science பார்த்தீங்கன்னாக்கா 27th லெசனில் 27.4.2 இன்சர்ஜென்சினா என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்சர்ஜென்சினா நம்ம இந்தியா ஏற்கனவே பார்த்திங்கன்னா என்ன டாபிக் இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் பார்த்தோம். நிறைய டெரரிஸ்ட் அட்டாக்கு இன்றைக்கு வரைக்குமே பாதிச்சுட்டு தான் இருக்குது இந்தியாவை. இது ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக கூட இருக்குது. அதாவது சொசைட்டியை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக கூட இருக்குது. ஸோ இது வந்து பொலிட்டிக்ஸை பிரிச்சிருக்கு, சொசைட்டியை பிரிச்சிருக்கு, எக்கனாமிக் ஜஸ்டிஸை பிரிச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் நிறைய மிலிட்டன்ட் குரூப்ஸ் இருக்குது. மிலிட்டன்ட் குரூப்ஸ்னாக்கா இவங்க வந்து டெரரிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க செப்பரிஸ்ட்டுன்னு பிரிக்கிறவங்க, அதாவது ஒரு நாட்டை பிரிக்கணும், ஒரு ஏரியாவை பிரிக்கணும், மக்களை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மிலிட்டன்ஸு. இவங்க வந்து நார்த் ஈஸ்டியன் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா இங்கே நிறைய இருக்காங்க. அதை விட இந்த குரூப்ஸ் பார்த்திங்கனாக்கா இந்த பக்கத்து கண்ட்ரிஸ் எல்லாமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிலிட்டன்ட் குரூப்ஸோட மூமெண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப் இன்வால்வ் ஆகிருக்கு இதில். இது வந்து இன்றைக்கி எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இந்தியாவில் இருக்க முக்கால்வாசி ஸ்டேட்ஸில் பரவி இருக்குது இந்த குரூப்பு. முக்கியமாக இந்த ஜம்மு காஷ்மீரில் அப்புறம் அஸ்ஸாமில் இதெல்லாமே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதை விட இவங்களை எதிர்த்து நிறைய வந்து கவர்மெண்ட்டும் போராடிட்டு இருக்கு, நிறைய சண்டை போட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த குரூப்புக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா பக்கத்தில் இருக்க டெரரிஸ்ட் கண்ட்ரிலேருந்து இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் குரூப்கிட்டேருந்து சப்போர்ட் கிடைக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. 27.4.3 நக்சலைட் மூவ்மெண்ட். நக்சலைட் மூவ்மெண்ட் பார்த்திங்கனாக்கா இது ஒரு இந்தியாவுக்குள்ளேயே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா மெயினாக இந்த வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்திங்கனாக்கா பெரிய லெவலில் இது பரவி இருக்குது. இன்றைக்கி இது வெஸ்ட் பெங்காலில் ஆரம்பித்து 12 ஸ்டேட்டில் இது பரவி இருக்குது. 125 டிஸ்ட்ரிக்டில் இது வந்து இந்தியாவில் பரவி இருக்குது. இதனால் நிறைய மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க இந்த மாதிரி விஷயத்தினால. இவங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அட்டாக் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க, போலீஸ், பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறது தான் இவங்க வேலையே. இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியாவில் இவங்க இருக்காங்கனாக்கா அந்த ஏரியா டெவலப் பண்ணாமல் பார்த்துப்பாங்க. அதாவது அங்கே ரோடு போடுறாங்க அப்படின்னாக்கா இன்னும் அந்த மக்களை வந்து திசை திருப்புவாங்க. இவங்க வந்து ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு உங்களை காலி பண்ண வைப்பாங்க, இந்த காட்டை விட்டு உங்களுக்கு இடம் இருக்காது அப்படி இப்படின்ட்டு. கவர்மெண்ட் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட அதை பண்ண விடாமல் மக்களை வந்து மிஸ்கைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதாவது மினரல்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க, அந்த ஃபாரஸ்ட் இருக்க மினரல்ஸ்லாம் எடுத்துருவாங்க அப்படி இப்படின்ட்டு எல்லாமே இவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறது தான் இவங்க வேலை அப்படின்ட்டு இங்கே இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதனால் இவங்க பார்த்திங்கன்னா இவங்களால் அந்த சொசைட்டிக்கும் சரி அந்த மக்களுக்கும் சரி